நீங்கள் இதுவரைக்கும் தையல் பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் இன்பாக்ஸுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தையல் மிஷின் இல்லாமல் மாஸ்க் தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மாஸ்க் நிறைய மாடல்ஸில் இருக்குது. அதில் ஒரு மாடல் மாஸ்க் தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க்கை தையல் மிஷின் இல்லாமல் ஊசி நூலை வச்சு கைத்தையல் போட்டு தைக்க போகிறோம். சரி, இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஏதாவது ரவுண்ட் ஷேப் திங்ஸை வச்சு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கணும். நான் பிளேட்டை வச்சு ரவுண்டு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் திங்ஸோட ஒரு சைடில் இருந்து நேராக அடுத்த சைடில் டேப்பு வச்சு அளந்து பார்க்கும்போது கிடைக்க அளவு தான் விட்டம். ரவுண்ட் ஷேப்போட விட்டம் 11 இன்ச்சில் எடுத்துக்கணும். இது அடல்ட்டோட சைஸ். டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு 9 இன்ச்சில் விட்டம் இருக்கணும். குழந்தைகளுக்கு 8 இன்ச்சில் விட்டம் இருக்கணும். நான் அடல்ட் சைஸ் மாஸ்க் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அடுத்து ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். மடிப்பு பாகத்தை இதை மாதிரி அழுத்தி விடணும். அடுத்து இதை கட் பண்ணிக்கணும். ரெண்டு பீஸோட குட் சைடும் ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வளைவான டாப் எட்ஜில் 1.5 இன்ச்சு நீளத்தில் இதை மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். தையல் போடும்போது இந்த இடத்தை விட்டுட்டு சுற்றி இருக்க இடத்துல தையல் போட்டுக்கணும். இதில் இருந்து இது வரைக்கும், இதில் இருந்து எண்டு வரைக்கும் கைத்தையல் போட்டுக்கணும். இப்போ தையல் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு எண்டையும் ஜாயின் பண்ணி இருக்க மாதிரி பிடிச்சு வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் இருக்க துணியை இழுத்து விடணும். இதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ சுற்றி எல்லா இடமும் தையல் போட்டாச்சு. 1.5 இன்ச்சு கேப்பில் தையல் போடாமல் வச்சுருக்க ஓப்பன் மட்டும் இருக்குது. இந்த ஓப்பன் வழியாக நல்ல பக்கத்தை வெளியே எடுத்துக்கணும்.
இப்போ குட் சைடை வெளியே எடுத்தாச்சு. ஓப்பனாக இருக்க இடத்த க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுக்கணும். அடுத்து மாஸ்கை திருப்பி போட்டு எண்டு சைடை மடித்து வி ஷேப்பில் தையல் போட்டுக்கணும். அடுத்த எண்டையும் மடித்து இதை மாதிரி தையல் போட்டுக்கணும். எட்டு இன்ச்சில் எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சுக்கணும். டீனேஜுக்கு 7 இன்ச்லேயும் குழந்தைகளுக்கு 6 இன்ச்லேயும் எலாஸ்டிக் கட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கில் சேஃப்டி பின்னை பின் பண்ணிவிட்டு இதை மாதிரி இன்சர்ட் பண்ணி எலாஸ்டிக்கை வெளியே எடுத்துக்கணும். அடுத்து எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாஸ்கை தையல் மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தையல் மிஷின் இல்லாதவங்க கைத்தையல் போட்டு மாஸ்கை தைக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.